முதல்ல நான் ஒரு செய்தி வாசிப்பாளர் ஆகணும்னு தான் நினச்சேன். இப்போ ஒரு மூத்த செய்தியாளர் கஜேந்திரன் ஒருத்தர் சொன்னார், தயவுசெய்து நியூஸ் ரீடர் ஆகாத நீ. நியூஸ் ரீடருங்கிறது ஒரு இன்டலெக்சுவலான பையனுக்கு இப்படி மேக்கப் போட்டு வந்து இப்படி உட்காந்து வாசிக்கிற மாதிரி கொடுமை எதுவுமே கிடையாது. தெருவுக்கு போ, மைக் எடுத்துகிட்டு போ, ஃபீல்டு ஒர்க் பண்ணு, அனலைஸ் பண்ணு, ஒவ்வொரு ஏரியாக்குள்ளேயும் போ. ஏன் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தப்போ பரங்கிமலையில் நின்னார், அதிமுக தொடங்கினோடனே மதுரை, அருப்புக்கோட்டை, திண்டுக்கல் பக்கம் போயிட்டார். அனலைஸ் பண்ணு. ஏன் அப்போ திமுகனா சென்னை, அதிமுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன் சவுத்துக்கு போகிறாரு? இந்த மாதிரிலாம் நீ யோசியா? அருமை. உட்காந்து அடுத்தவன் போட்ட ஸ்கிரிப்டை உட்காந்து வணக்கம், இது தலைப்புச் செய்திகள், இது குறித்து, இதில் என்னையா இருக்குது? அது கிரியேட்டிவிட்டி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாரு. கரெக்ட், சரியான வார்த்தை தான். அது யார் வேணாலும் செய்யலாம்யா. சும்மா மேக்கப் போட்டால் எல்லாருமே அழகாக மாறிடுறான். நல்லா வெள்ளையாக்கிட்டு கோட்டும் டையும் போட்டு உட்காந்துக்கிட்டு இது குறித்து விரிவான தகவல்களை தருவதற்காக. இது எதுக்கு? இதில் என்ன உனக்கு இருக்குது? யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் அடிப்பாங்கன்னு. ஆனால் இப்போ நியூஸ் ரீடிங்ஸ்க்கு இது கான்செப்ட் மாறிடுச்சு. லைவ் வந்ததுக்கப்புறம் போட்டு அடுத்தடுத்து லைவில் கேள்வி கேளுன்னு போட்டு நியூஸ் ரீடர்ஸே ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி ஆக்கிட்டாங்க. ஒரு புரிதலும் ஒரு நாலேஜும் தேவைப்படுது. இப்போ இன்றைக்கி உட்காந்து டக்குன்னு போப்பா திமுக அலையன்ஸ் 28 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா என்னன்னு கேளு, போ பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து கேளு அப்படின்றப்ப ரீடருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். செய்தி வாசிப்பாளர் மண்ணு மாதிரி இருந்தால் புரியாது. ஒரு காலத்திலலாம் வந்து ராஜீவ்காந்தி இறந்த செய்தியை கூட ஒரு செய்தி வாசிப்பாளர் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்கங்கிறாங்க. இன்றைக்கி ராஜீவ்காந்தி மாதிரி ஒரு தலைவர் படுகொலை செய்யப்பட்ட செய்தி வரும்போது நியூஸ் ரீடர் வந்து நாலேஜ் இல்லாமல் இருக்கும். சார் என்ன சார், யார் யார் சார் தொடர்புங்கிறாங்க, கேட்டாகணும். ஸோ ஒரு செய்தியாளனாக இருக்கணும். அவன் தான் செய்தியை விவாதிக்கக்கூடிய தன்மைக்கு வரணும். வெறுமனே டேபிள் ஜேர்னலிஸ்ட் எடுபடாது. ஸோ நான் அந்த தன்மையிலேருந்து வந்தேன். சினிமா, அரசியல், கல ஆய்வு, இதிலிருந்து நம்ம முழுமையான ஒரு செய்தியாளன் ஆகணும் அப்படிங்கிற அந்த தன்மையிலேருந்து அப்படியே இன்றைக்கி நான் வந்திருக்கேன்.